ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 3/6/2025. இந்த வீடியோவை நைட் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு ப்ரீவியஸாக இன்றைக்கி ஈவினிங் 7:30க்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ரீநீட் யூஜி 2025 மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய அப்டேட், என்டிஏனுடைய பதில் மனு, அந்த அப்டேட் கொடுத்துருந்தோம். அதன் பிறகு இப்போ திரும்பவும் ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த என்டிஏ கொடுத்துருந்த அந்த பதில் மனுக்கும் அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது 6/6/2025க்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அந்த ஒரு அப்டேட் தான். என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனாக கொடுக்கறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ், எம்பிபிஎஸ் அட்மிஷன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது சென்னை ஹைகோர்ட்டில் இன்றைக்கி நடந்த விசாரணையில் என்டிஏ தரப்பு பதில் மனு கொடுத்துருந்தாங்க. அது 7:30க்கு நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. மாணவர்கள் சார்பாக சென்னை ஆவடி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதும்போது மின்தடை இருந்துச்சு. அதெல்லாம் உண்மை தான். ஆனால் மாணவர்கள் அந்த மின்தடையை ஏற்பட்டிருந்தாலும் தேர்வை நல்லபடியாக எழுதியிருக்காங்க. அதனால் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையை நீக்க வேண்டும் அப்படின்னு பதில் மனு கொடுத்துருந்தாங்க. இப்போது பதில் மனு கொடுத்த வரைக்கும் தான் 7:30க்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். இப்போது அதன் பிறகு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட ஹியரிங், நெக்ஸ்ட் ஹியரிங், இந்த கேஸ் தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது 6th June 2025க்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. அதாவது 6 June 2025 வெள்ளிக்கிழமை, வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வழக்கு அப்படிங்கிறது அடுத்த விசாரணைக்கு வர உள்ளது. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட். இதில் ரெஸ்பாண்டண்ட் பார்த்திங்கன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன், அதே போல் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அப்புறம் த டைரக்டர், இவங்களுக்கெல்லாம், அதாவது மத்திய அரசு, அதே போல் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன், நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, த டைரக்டர், இவங்க எல்லாத்துக்குமே அந்த விளக்கம் கொடுத்ததுக்கும் இதில் பதில் மனு கொடுத்ததுக்கும் விசாரித்து அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது 6th June 2025க்கு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற அப்டேட்டை வெப்சைட்டில் இப்போ தான் அப்லோட் பண்ணாங்க. அப்லோட் பண்ண உடனே நான் உங்களுக்கு நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை திரும்பவும் இன்னொரு டைம் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்டிஏ தரப்பு பதில் மனுக்கும் சென்னை ஆவடியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக தொடர்ந்த வழக்கும் விசாரணை அப்படிங்கிறது வருகின்ற 6 June 2025க்கு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கான லேட்டஸ்ட் அப்டேட். நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் 6th June 2025. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய 3 விஷயம்: லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.